வாவ் பாருங்க நான் எதிர்பார்த்ததோட சூப்பராகவே வந்திருக்கு ஜல்லி மிட்டாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வாத்தி விளாக் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத முத்துக்கிட்டே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸ்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜல்லி மிட்டாய் அதை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எங்கே வெயிட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த ஜல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு முக்கியமாக 2 இன்கிரியன்ட் தான் தேவை. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா சுகர் எடுத்திருக்கேன், இது காமனாக எல்லா வீட்டில் உள்ளது தான். ரெண்டாவது அகரகர் அல்லது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்க்க சேமியா போல் இருக்கும். இது பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு இல்லை பெரிய பெரிய ஸ்டோர்லேயே கிடைக்கும். நான் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன்னா. இது இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா ஜெலட்டின் பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அது பவுடர் மாரி இருக்கும், அது வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த அகரகரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஜல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி இந்த அகரகரை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 30 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு இண்டக்ஷனில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஹீட் பண்ணிப்போம். நான் எடுத்த 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் அகர், அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இண்டக்ஷன் ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அகரகரை சேர்த்துடலாம். தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு சேர்த்துப்போம். இதை ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அந்த தண்ணியோடு சேர்ந்து அது மெல்ட் ஆகிடும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச அகரகரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த அகரகரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படி 30 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு நம்ம ஆட் பண்ணோம். இதுவே நீங்கள் ஜெலட்டின் பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இது கொஞ்சம் ரஃபாக இருக்கனால கொஞ்சம் 30 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிடறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ண அகரகரை நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்து என்ன பண்ணுறோன்னா சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பாக்கெட் எடுத்துருக்கேன், அதான் 2 கப் சேர்த்துக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜெலட்டின் பவுடர் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஜெல்லி மிட்டாய்க்கான லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கான ப்ராப்பரான மோல்டு என்கிட்ட கிடையாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் அந்த கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன். கிளாஸில் ஒரு பவுல் இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மோல்டு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரிய பிளாஸ்டிக் பவுலில் நான் அந்த லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 பவுலில் அந்த லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா அதில் கலர் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம பெட்டிகளில் வாங்குற ஜல்லி மிட்டாய் கலராக இருக்கும் சின்ன சின்னதாக. அது போல் கலர் வரது என்ன பண்ணிங்கன்னா கேசரி பவர் 3 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது கிடைக்கல, அதனால் இது யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் கட் பண்ணிக்கலாம். கேசரி பவர் டேரெக்டாக ஆட் பண்ணிவிடக்கூடாது, லைட்டாக தண்ணியில் கரைச்சி தான் ஆட் பண்ணணும். நம்ம கலர் ஆட் பண்ணப்போ ரொம்ப பளிச்சுன்னு தான் நல்லா இருக்காது, ஒரு லெவலாக இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்துங்க கலர் மட்டும். ஓகே, ரெட் கலர் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பவுலில் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக அந்த கொழுக்கட்டை வச்சுலேயும் நம்ம அந்த லிக்விடை ஊற்றிடலாம். அதுக்கு என்னென்னா அதில் ஊற்றிட்டு நான் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு கப்பில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஊற்ற போகிறேன். இது கொஞ்சம் டிசைனாக வரும்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி வரப்போன்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஜெல்லி லிக்விட்னா சூப்பராக அந்த மோல்டிங்கில் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஓப்பன் பிளேஸ் வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் வச்சா கரெக்டாக அந்த ஜெல்லி மாதிரி வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஜெல்லி மிட்டாய்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கோம். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் அந்த மோல்டிங்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பெருசை எடுத்துக்கிறேன். எடுக்கிறது பெருசாக கஷ்டமாக இருக்காது. ஜஸ்ட்டு கவுத்துட்டு தட்டை கூட வேணாம், அப்படியே ஊந்துருச்சு அழகா. வாவ், சூப்பராக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் உள்ளது. இதில் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு டிசைனாக வந்துருக்குன்னு தெரில, பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா எதிர்பார்த்த விட நல்லா டிசைனாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஜெல்லி மிட்டாயி சூப்பர் ஐடியா இருக்குது. நல்லா தள்ளுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பெட்டிகளில் வாங்குவோம்ல, ஜீனி போட்டு மேலே கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதேமாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்தியில் கட் பண்ணுறப்ப லைட்டாக சுடுதலில் டிப் பண்ணிக்கலாம். ஏன்னா டேரெக்டாக கட் பண்ணால் கொஞ்சம் ஃபைனாக இருக்காது. அதனால் அழகாக இறங்குது கத்தி. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெல்லி மிட்டாய் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிடலாம். எப்படி ஜீனி போட்டு எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் உனக்கு தான், எல்லாம் நமக்கு தான். நீ ஒன்று எடுத்துக்க. சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்க வச்சு சாப்பிட போகிறேன். ஆஹா, அப்படி தழுக்குன்னு பல்லு பட்டதுமே அப்படி ஸ்லைஸ் ஆகிட்டு ரெண்டா செம்மையாக இருக்குது. இதுதான் இந்த பெட்டிகளில் கிடைக்கிற மாதிரி பண்ணது. ஜீனி மேலே போட்டிருக்கேன். இதெல்லாம் சும்மா இருந்ததை வச்சு டிசைனாக பண்ணது. அதில் இந்த எல்லோ கலரை வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா தான் இருக்குது. இதையும் வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா பெரிய சைஸாக இருக்குல்ல, ஒரு கடிப்போமே. நான் அந்த பூ அநியாயம் இதெல்லாம். இந்த ஒரு பூ இருக்குது பார்த்துக்க. இது சரி, நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான். இது இனிப்பு பார்த்தா கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்குது. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் ஒர்க்கும் கிடையாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். மற்றபடி வந்துட்டு எதுவும் கிடையாது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றொரு சூப்பரான ஐடியாவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து இடைவெறுவது முத்து மற்றும் கலை. ஹாய்.